சென்னையில் விமானங்கள் மீது லேசர் விளக்குகளை அடிப்பது ஒரு சில விஷமிகள் அல்லது சிலர் விளையாட்டாக செய்யும் செயல். ஆனால் இது மிகவும் ஆபத்தான ஒரு செயல். இது ஏன் நடக்கிறது? விளையாட்டு அல்லது அறியாமை. சில இளைஞர்கள் அல்லது சிறுவர்கள் இது ஒரு விளையாட்டு என்று நினைத்து லேசர் பேனாக்களை பயன்படுத்தி விமானங்களை நோக்கி ஒளியை பாய்ச்சுகிறார்கள். அவர்களுக்கு இதன் தீவிரமான விளைவுகள் குறித்து தெரியாது. சிலர் உள்நோக்கத்துடன் விமானத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக இப்படி செய்கிறார்கள். லேசர்களின் எளிதான கிடைப்பு. லேசர் விளக்குகள் மிகவும் எளிதாகவும் மலிவாகவும் கடைகளில் கிடைக்கின்றன. விமானியின் பார்வைக்கு பாதிப்பு. லேசர் ஒளி விமானியின் கண்களில் நேரடியாக பாயும்போது அவர்களுக்கு தற்காலிக குருட்டுத்தன்மை அல்லது பார்வை மங்கல் ஏற்படலாம். குறிப்பாக விமானம் தரையிறங்கும் முக்கியமான நேரத்தில் இது நடந்தால் அது மிகவும் ஆபத்தானது. கவனம் சிதறல். லேசர் ஒளி விமானியின் கவனத்தை சிதறடித்து விமானத்தை இயக்கும் திறனை பாதிக்கலாம். ரன்வேயில் உள்ள சமிக்ஞை விளக்குகளை அடையாளம் காண முடியாத நிலை ஏற்படலாம். விபத்து ஏற்படும் அபாயம். விமானி கட்டுப்பாட்டை இழக்கும் நிலை ஏற்பட்டால் அது விபத்து ஏற்பட வழிவகுக்கும். இது பல நூற்றுக்கணக்கான பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். பாதுகாப்பு அச்சுறுத்தல். இது விமான பாதுகாப்பிற்கு ஒரு தீவிர அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. இது போன்ற செயல்கள் சர்வதேச அளவில் பல நாடுகளில் ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. இந்த ஆபத்தான செயலை தடுக்க சென்னை பெருநகர காவல்துறை மீனம்பாக்கம் விமான நிலையம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் லேசர் விளக்குகள், அதிக ஒளி தரும் விளக்குகள், சூடான காற்று நிரப்பப்பட்ட ராட்சத பலூன்கள், ட்ரோன்கள் உள்ளிட்ட பறக்கும் பொருள்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதித்துள்ளது. இந்த தடையை மீறுபவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.